வார்த்தைக்கு நாம் போலாம். என்னன்னா, கடந்த நாட்கள் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருந்தேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 7 ஆட்கள், தானியேல், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, தானியேல், ஏனோக்கு, கல்ல, தரித்திரனாகிய லாசரு. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கும் போதே அவங்களுக்கு கன்ஃபார்மா பரலோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. ஆனா எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமா வாழ்ந்து மரிக்கும் போது அல்லது வரும்போது, இயேசு கிறிஸ்து வரும்போது எடுத்துக்கொள்ளப்படும் போது பரலோக ராஜ்யத்துக்கு கட்டாயமா போவோம். அல்லேலூயா. இது பரலோக புத்தகம். பரலோகத்தில் அநேக புத்தகம் இருந்தாலும் பரலோகத்துக்கு போகிற புத்தகம் இந்த புத்தகம், நம்மை ஆயத்தப்படுத்துற புத்தகம் தான் பைபிள். நான் கடந்த நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்துல நான் ஜெபிக்கும் போது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இந்த நாள்ல செய்தி என்னவென்று சொன்னால், எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயம் சொல்லுங்க பார்க்கலாம். இருதயம். கடந்த நாட்கள்ல வேலைக்கிழமை ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது என்னத்தை பேசணும், புதுசா என்ன ஜனங்களுக்கு செய்தி கொடுக்கணும், நான் பல காரியங்களை யோசித்து கொண்டே இருந்தேன். ஆனா திடீரென்று பாத்தீங்கன்னா ஜெபிக்கும் போது எனக்கு இருதயத்தை குறித்து பேச வேண்டும் என்றுதான எனக்குள்ளே ஒரு தூண்டுதல் ஆண்டவர் கொடுத்தார். எப்பவுமே நம்ம சந்தேகப்படுறாள் தானே எல்லாத்தையும். இது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தானான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட உடனே, ஆண்டவர் இந்த இருதயத்தை குறித்து பேசுறது உமக்கு சித்தமானால், நான் இப்போ பைபிள் படிக்க போறேன், அதுல இருதயத்தை குறித்து இருக்கணும், இருதயத்தை குறித்த வார்த்தை இருக்கணும். அப்போ நான் தெளிவா அறிஞ்சு கொள்றேன், நீங்க இருதயத்தை குறித்து தான் பேச சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. உபாகமம் புத்தகத்தை நான் படிச்சு கொண்டு வருகிறேன். அதுல பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துல, உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல எடுக்க வேணாம், அதுல 3 இடத்துல இருதயத்தை குறித்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்பதான் ஆச்சரியமா நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன், ஒரு வார்த்தை இருக்கணும்னு சொல்லிட்டு 3 இடத்துல இருதயத்தை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. பாருங்க தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து இந்த இருதயத்தை குறித்து நான் பேசலாம்னு யோசித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சித்தமானால் அதை நான் பேசுவேன். இருதயத்தை குறித்து நிறைய வார்த்தைகள் கர்த்தர் வேதத்துல எழுதி வைத்திருந்தாலும், கர்த்தர் பேச சொன்னால் ஒழிய, அல்லது கர்த்தர் அந்த பேச சொல்லி அந்த இருதயத்தினுடைய வார்த்தைகள் வெளிச்சத்தை கொடுத்தால் வழிய பேச முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அது சாதாரணமான வார்த்தையாக தான் இருக்கும். ஆகினாலே கர்த்தருக்கு சித்தமானால் இந்த இருதயத்தை குறித்த வார்த்தை இந்த வாரம் மட்டும்தான் கொடுக்கிறாரா, அல்லது தொடர் போதனையா ஆண்டவர் கொடுக்கிறாரா எனக்கு தெரியாது. ஆனாலும் தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல இதை குறித்து, இருதயத்தை குறித்து உங்களோடு கூட பேசுகிறேன். எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். நான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது நான் நினைத்தேன், ஆண்டவர் ஏதோ ஜனங்களோடு பேசுகிறார் என்று எனக்கு நல்லா தெரியுது. அல்லேலூயா. நம்முடைய இருதயங்கள், வேதம் சொல்லுது, எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இந்த வசனம் சொல்லாம இருதயத்தை எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இந்த இருதயம் இருக்கு பாருங்க, எல்லா பிரச்சனைக்கு காரணம் எதுதான்?
எல்லா பிரச்சனைக்கு காரணம் இருதயம் தான். எல்லா நன்மைக்கு, அநேக நன்மைகளுக்கு காரணம் என்னன்னா இருதயம் தான். பாருங்க, இந்த இருதயம் ஸ்தோத்திரம் நம்மை குறித்து முற்றிலும் அறிந்திருக்கிற ஒன்று. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, தேவன் இருதயத்தை காட்டிலும் பெரியவராய் இருந்து சகலவற்றையும் அறிந்திருக்கிறாரா. அப்போ நம்மை குறித்து அறிந்திருக்கிற, நம்மை குறித்து எல்லாம் தெரிஞ்ச ஒன்றுதான் இருதயம். அல்லேலூயா. அது மனம் என்று சொல்லலாம், உள்ளம் என்று சொல்லலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு ஒரு ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரியே இது இருக்கும் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் நீங்க 2ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்று, கர்த்தரோ இருதயங்களை நிறுத்துகிறாராம். என்ன பண்றாரா? ஆமா, கர்த்தர் என்ன பண்றாரா? இருதயத்தை அளக்கிறார், நிறுத்து பார்க்கிறார். எவ்வளவு வெயிட், அல்லேலூயா, எவ்வளவு வெயிட், எவ்வளவு வெயிட் இருக்கு இருதயம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 16:11 சொல்லுகிறது, சமுத்திரையான நிறைக்கல்லும் தராசும் கர்த்தருடையது. அந்த தராசு அவர் வச்சிருக்கிற அந்த தராசுல இந்த இருதயத்தை என்ன பண்றாரு? இங்க பாருங்கம்மா, நிறுத்து பார்க்கிறார். இது எப்பேற்பட்ட இருதயம், இந்த விசுவாசி இருதயம் எவ்வளவு எப்படிப்பட்டது நிறுத்து பார்க்கிறார். இது எவ்வளவு வெயிட், ஆவிக்கிற வாழ்க்கையில எவ்வளவு வெயிட்டா இருக்கு, அதுக்கு அந்த இருதயத்துல எவ்வளவு பாவம் இருக்கு, எவ்வளவு நல்ல காரியம் இருக்கு, எவ்வளவு சிந்தை, எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது சொல்லி நிறுத்து பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நீதிமொழிகள் 17:3ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறவர் மாத்திரமல்ல, சோதிக்கிறார். இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். உபாகம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த வசனம் தான் ஆண்டவர் எனக்கு அடையாளமா காட்டினார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். பாருங்க, போதும். உன் இருதயத்தை அவர் என்ன பண்றாரா? சோதிக்கிறார். அல்லேலூயா. சோதித்து அவர் உனக்கு காட்டுறார், நீ அறிஞ்சிக்கோ இருதயம் என்னன்னு. அல்லேலூயா சொல்லுவோமே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, டக்குனு ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அல்லேலூயா. இருதயத்தை ஆராய்ச்சி செய்யறாரா? என்னதுங்க? நிறைய பேர் சொல்றத பார்த்து இருக்கிறேன், என் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அவன் பேசுற பேச்சு, அவன் பார்வை, அவனுடைய செயல்கள் எல்லாம் பார்த்த முற்றிலும் டோட்டலா அவன் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்.
என்ன போல உத்தம யாருமே இல்லை தெரியுமான்ற மாதிரி இருப்பான். அப்படியே நம்ம யோசிப்பான், இவனா உத்தம, இவன் பேச்சே சரியில்லையே, இவன் செயலே சரியில்லையே. அல்லேலூயா. ஆனா சோத்திரம் என் இறுதி ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அவர் நம்முடைய இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். தராசு அவர் கையில் இருக்கிறது. தராசு அவர் கையில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் சோதிக்கிறார். எப்படி பொண்ண நெருப்பு சோதிக்கிறது, அது போல இருதயத்தை அவர் சோதிக்கிறார். ஆராய்ச்சி பண்றாரு. இருதயத்துல பல அறைகள் இருக்கு. இருதயத்துல பலவிதமான காரியம் இருக்கு. ஒவ்வொன்றிலும் அவர் கடந்து சென்று சோதி தருகிறார். அவர் இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இருதயம் தெரியும், நாம என்ன பண்ண போறோம்னு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, பாருங்க போதும். இருதயத்தின் தோற்றம், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம். பாருங்க இருதயத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க. இருதயத்திலிருந்து தான் நினைவு வருது. சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்துல இருந்து தான் நினைவு வருது. நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் இருதயத்திலிருந்து தான் வருது. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனை. போதுமா? பாருங்க, இரண்டாவது இருதயத்திலிருந்து என்ன வருதுன்னா சிந்தனை. சொல்லுங்க பார்க்கலாம். சிந்தனை. முதல் நினைவு இருதயத்திலிருந்து எழுப்புகிறது. இரண்டாவது சிந்தனை. மூணாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா லூக்கா 9ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். படிங்க அந்த வசனத்தை மறுபடியும். இருதயத்தில் யோசனை அறிந்து. போதும். மூணாவது, அந்த இருதயத்திலிருந்து தான் என்ன வருது? யோசனைகள் எழும்புது. இருதயத்திலிருந்து யோசனைகள். அடுத்தது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்து பார்க்கணும்பா. எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுங்க, படிக்கணும். 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்னாடி படிங்க பார்க்கலாம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். நாலாவது பாத்தீங்கன்னா எண்ணம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இருதயத்திலிருந்து தான் நினைவு. சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது சிந்தனை, மூணாவது யோசனை, நாலாவது எண்ணம். பாஸ்டர், இந்த நினைவு, சிந்தனை, யோசனை, எண்ணம் எல்லாம் தனித்தனியா என்று நீங்கள் கேட்பீர்களானால் எல்லாம் ஒன்றுதான். என்னதுங்க? எல்லாம் ஒன்றுதான். எல்லாம் ஒன்றுதான். நம்முடைய இருதயத்தில் எழும்புகிற நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் ஒன்றை தான் குறிக்கிறது. ஒரு சில ஆனால் ஒரு சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறலாம் நினைக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் நம்ம இந்த தேவனுடைய வார்த்தை நம்ம தொடர்ந்து போகும்போது அதற்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும். சிந்தனை என்றால் என்ன? அதுல மாற்றம் இருக்கிறதா? அது தனித்தனியா? அது இடத்துக்கு ஏற்றவாறு மாறுபடுகிறதா என்று
நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். இந்த இருதயத்துல என்ன இருக்கு? நினைவு, சிந்தனை, யோசனை, எண்ணம். நம்ம சும்மா அப்படியே உட்கார்ந்து என்ன பண்ணுவோம்? எங்கேயோ இருப்போம். யார் வர்றது கூட தெரியாது. தட்டினாதான் அப்படி ஒரு என்ன ஆயிடுவோம், ஒரு தெளிவுக்கு வருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆழ்ந்த நம்ம யோசிக்கிறவளாய் சிந்திக்கிறவளாய் இருப்போம். எண்ணத்துல மூழ்கி இருப்போம். சரி, இந்த நாள்ல தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு சித்தமானபடி தொடர்ச்சியா இது போதிக்கும் போது ஒரு சில காரியம் சொல்றேன். இப்ப இந்த இருதயத்திலிருந்து பாத்தீங்கன்னா அந்த 4 காரியம் சொன்ன இல்லையா? என்னென்ன? முதல் நினைவு. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒன்றுதான் குறிக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே நான் கொஞ்சம் அதை 4 காரியத்தை உங்களுக்கு 4ஆவது பிரிச்சு 4 விஷயமா அதை அப்படியே என்ன பண்றேன்? நினைவு குறித்து, சிந்தையை குறித்து, யோசனையை குறித்து நான் அப்படியே உட்கார்ந்து இருக்குங்க. 4வது எண்ணம். எண்ணத்தை குறித்து உங்களுக்கு நான் என்ன பண்றேன் சொல்றேன். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் எண்ணங்கள். அதான் இந்த 4 காரியம் நமக்கு என்ன நன்மை கொடுக்கிறது என்று நான் சொல்றேன். கர்த்தருக்கு சித்தமான இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இந்த நினைவு நமக்கு அவசியமா இருக்கிறது. சரி, பாத்தீங்கன்னா நினைவை தீர்மானிக்கிறது, ஒரு மனுஷனை தீர்மானிக்கிறது, நல்லவனா கெட்டவனா மாற்றுறது நினைவு தான். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ நாம எப்படி இருக்கிறோம் என்பது தீர்மானிக்கிறது எதுன்னா நம்முடைய நினைவுதான், இருதயத்தின் நினைவுதான். தேவ பிள்ளைகளே நினைவுதான் என்ன பண்ணுதுன்னா கலக்க பண்ணுகிறது, நம்ம கலங்க பண்றது. அவன் இருதயம் அவனை கலக பண்ணிற்று, கலக்க பண்ணிற்று. தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். அந்த நினைவு நம்முடைய வாழ்க்கையில மிக 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 அவசியம். நாம எப்படி இருக்கிறோம் என்பது அந்த இருதயம், அந்த நினைவு தான், இருதயத்தில் நினைவு தான் நாம தீர்மானிக்குது. ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஏற்கனவே படிச்சோம். மனுஷன் ஆதியில மனுஷன் என்ன பண்ணா? ஸ்தோத்திரம். மனுஷனுடைய நினைவுகளின் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் எப்படி இருந்ததா? பொல்லாதவைகளா இருந்தது. பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே எது நல்லா இருக்கோ இல்லையோ அவன் இருதயத்தின் நினைவு கெட்டு போனதா இருந்தது. தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். அங்க இருந்த பிரச்சனை, மக்களுக்கு பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா ஆண்டவர் கிடையாது, அவனுடைய நினைவு தான். அவன் எதை நினைச்சானே அதுவே அவனுக்கு வந்துடுச்சு. அப்ப நம்ம நினைக்கிறது கூட ரொம்ப ஜாக்கிரதையா நினைக்கணும். எதையோ நினைச்சுன்னு இருக்கக்கூடாது, இல்லாத பொல்லாதெல்லாம் நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 21:7 ரொம்ப அருமையான வசனம். இதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். 21:7 என்ன சொல்லுது? துன்மார்க்கன் நியாயம் செய்ய 5 சாரி ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கு ஏதுவாகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றது இந்த நினைவு. சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுங்க? ஆமா, ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையோட நினைவு செல்வத்திற்கு, பதறுகிறவனுடைய நினைவு தரித்திரம் உண்டாகும். ஏன்னா சிதறிக்க அவன் பதறுகிறவன் காரியம் என்ன
சிதறி போகும். பதற்றம், பதறுகிற நினைவு, நினைவுதான் அவனை பதற வைக்குது. அப்படி இப்படி நம்முடைய நினைவுதான் இல்லாததை இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டுட்டு, அதே நேரத்தில் நம்முடைய தேவனை குறித்ததான நினைவு இல்லாததை இருக்கிறத மாற்றம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஏசாயா 55:9 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? ஸ்தோத்திரம், என்னுடைய வழி உங்கள் வழியை பார்க்கிறோம், என் நினைவு உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. அந்த பாட்டை விட்டுட்டது. அப்போ உன் நினைவு என் நினைவு அல்ல. நம்ம அநேக நேரத்துல நம்ம ஆண்டவரை போலவே நினைக்கணும். நம்ம ஆண்டவரை எப்படி நினைக்கிறோம்? ஆண்டவரை எனக்கு இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குமே. ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஆண்டவரை எனக்கு இப்படி செஞ்சீங்கன்னா நாம ஆண்டவர் ரூட்டு போட்டு கொடுப்போம். ஆண்டவர் ரூட்டு நீ போடக்கூடாது, ஆண்டவருக்கு அவர் ரூட்டு போடுவார். அந்த ரூட்ல போனா நல்லா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சிறுவேல் ஜனங்க ரூட்டு என்ன நினைச்சாங்கன்னா 40 நாள்ல போயிடலாம். ஆண்டவர் பார்த்தா நீ அந்த ரூட்ல போவாத, மாட்டிப்பேன், எப்படி சுத்திக்கிட்டு போன ரூட் போட்டு கொடுத்துட்டார். நம்முடைய வழிகள் 2 ராஜாக்கள் 5:11 என்ன சொல்லுது? 11 என்ன சொல்லுது? என்ன சொன்னா? ஸ்தோத்திரம். நாகமன் என்ன சொன்னா? ஆண்டவர்கிட்ட எலிசா கிட்ட சுகமாகிறதுக்கு போறான். போகும்போது அங்க பாத்தீங்கன்னா எலிசா சொல்ற, நீ யோர்தான்ல போய் முழுகி 7 தடவை முழுகுனவனா இவன் உடனே கோவிச்சுக்கினான். நான் என்ன நினைச்சிருந்தா, அவர் இறங்கி வருவாரு, உள்ளந்து வருவாரு, என் கையை தொட்டு சுகப்படுத்துவாரு அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். அவர் என்ன இயேசுவா எலிசா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா? ஆண்டவரே எனக்கு சித்தமானால் சுத்தமாகும், உம்மால் ஆகும் சொல்லி தூரத்தில் நின்று அவன் என்ன பண்றான் கேட்கிறான். இவர் கிட்ட போய் கையை தொட்டு சுகமாக்குறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவன் பாத்தீங்கன்னா இவன் போய் முழுகாம அவன் சொல்றான், நான் எப்படி என்ன நினைச்சுட்டு இருந்தேன். அந்த வசனம் அப்படி சொல்லுது, நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் வந்து என் கையை தொட்டு சுகமாக்குவார். ஆனா பாத்தீங்கன்னா அந்த வசனம் இருக்கா இல்லையா? எனக்குள்ள நினைச்சுக்கிட்டு நான் நினைச்சது வேற. சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைச்சது வேற, அவர் நினைச்சது வேற. அவரு என்ன நினைச்சாரு? நகமான் வந்து முழங்கள் படிட்டு ஜெபம் பண்ணி அந்த இடத்த அப்படியே தடவாரு. தடவினோடனே நல்லா நினைச்சேன். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்க. மனிதனின் ஆலோசனை வேளாண் வீணானதா? சரி, அல்லேலூயா. அப்ப பாருங்க அருமையானவர்களே, உன் நினைவுகளை ஆண்டவர் தூரத்தில் தருகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கிட்டவே வரமாட்டார். நம்ம அநேகருடைய நினைவு எப்படி இருக்கு? நீங்க படம் ஓட்டுறது, உங்க சிந்தை நினைவுல படம் ஓடுறது அப்படியே அவர் தூரத்துல பாக்குறாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு தெரியாது படம் ஓடுறது. என் மனைவிக்கு தெரியாது. அப்படியே படம் அப்படியே ஓடின்னு இருக்கு. அல்லேலூயா. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே படம். அவர் தூரத்தில் தருகிறார். அல்லேலூயா. அப்ப முதல் பாத்தீங்கன்னா நம்முடைய நினைவை அழகா படுத்தது. சொல்லுங்க பார்க்கலாம். நினைவு. சொல்லுங்க பார்க்கலாம். நினைவுகள். பிரைஸ் தி லார்ட். சிந்தை. சொல்லுங்க பார்க்கலாம். சிந்தை. 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் சொல்லுது. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சதா இருக்கலாம். சுத்திகரிப்பின் கூட்டத்தில் அநேகர் சொல்லுவாங்க. நாங்களும் இதை சொல்லி இருக்கிறோம். 18 என்ன சொல்லுகிறது? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற, பதில் பெற முடியாதபடி இருக்கிற சிந்தனை, நம்முடைய சிந்தனையானது அநேக நேரத்தில் நம்முடைய ஜபத்துக்கு பதிலை கொண்டு வராது. ஆமென். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது. ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்றாரு,
எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். பேதுரு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவருக்கு வார்த்தை சொல்றாரு, நான் இது போய் மதிக்க போறேன்னு சொன்னா ரொம்ப நேரம் யோசிக்கிறான், சிந்திக்கிறான், ஆண்டவருக்கு எப்படி ஆலோசனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த சிந்தனை கொண்டு வந்து யாரு கொண்டு வந்தது? இவர் அன்பா இருக்கிறது போல இவர் யோசிச்சுக்கின்னு இருக்கிறாரு. அங்க போய் இது நடக்க கூடாது, அப்படி நடக்க கூடாதுன்னு சொன்னானே, எனக்கு பின்னாக்க போ சாத்தானே, நீ தேவனை மனுஷன் என்ன பண்ற, எனக்கு இடர்லாம் இருக்கிறான், நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்ற இந்த மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை என்ன பண்ணுனா, அருமையானவர்களே, தேவனுக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை. ரோமர் 1:21 சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, சோத்ரா அவர் தேவன் என்றும், தேவனை பாருங்க அந்த வசனம் சொல்லுது, மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திராமலும் இருந்து தங்கள் சிந்தையினாலே வீணரானால். இந்த சிந்தனை நம்ம ஜெபிக்க, நம்முடைய தேவனை துதிப்பதற்கான தடையை உண்டாக்குது. என்ன உண்டாக்குது? நாம அநேக நேரத்துல சும்மா இங்க குந்திக்கின்னு அப்படியே உட்கார்ந்துக்கின்னு இருக்கிறல, குந்திக்கின்னு நினைச்சுக்காதீங்க, உண்மையை நல்ல தமிழ் அது. என்ன தமிழ? குந்திக்கின்னு என்ன அர்த்தம்? குந்தி நடக்கிற என்ன சொல்றாங்க, அது அர்த்தம். நீங்க ஏதோ அண்ணியா வேற பாஷை நினைச்சுக்கிறீங்க, இப்பதான் எனக்கு புரியுது. குந்தி நடக்கிற என்ன அர்த்தம்? உட்கார்ந்து நடக்கிற அர்த்தம். நம்ம உட்கார்ந்துக்கிற பத்தியா, உட்கார்ந்து இருக்கும் போதே எங்கயோ எங்க இருக்கான், சிந்த தடுக்குது. என்னதுங்க? என்ன கதைதான் நமக்கு எது இருக்க, முதல்ல குரங்கு கதை தான். அப்படியே ஆண்டவரை துதிக்க முடியாது, பிடிக்க அப்படியே என்ன பண்ண, அப்படியே போய்கிட்டு எங்கேயோ போகுது, ராக்கெட் போற மாதிரி போகுது, ஜபத்துக்கு தடை. அதனால்தான் 119 சங்கீதம் 113 சொல்லுது, நான் வீண் சிந்தையை வெறுத்து வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தை இருக்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுடைய சிந்தனை வீண் சிந்தனை. ரோமர் 8:5 சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனை ஜீவனும் சமாதானமும். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்போ தேவ பிள்ளைகளை மாம்ச சிந்தனை ஒன்று இருக்கு. எல்லாம் மாம்சமாவே யோசிப்பான், ஒன்னும் ஆவியின்படியே யோசிக்க மாட்டாங்க, நல்லதாவே யோசிக்க மாட்டாங்க, மாம்சமாவே யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. மாம்ச சிந்தை. இந்த மாம்ச சிந்தை வந்துச்சுன்னா எந்த அங்க பாத்தீங்கன்னா ஆவியானவருக்கு இடமே இருக்காது. சொல்லுங்க, மாம்ச சிந்தை மரணம். இந்த மாம்ச சிந்தை உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆவியினால் நடத்தப்படுறதான எந்த ஒரு இதுவும் இருக்கிற, எது எடுத்தாலும் எது ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்ய மாட்டாங்க, ஆண்டவர் செய்யட்டும் சொல்ல மாட்டாங்க. தடி எடுத்தவன்லாம் தண்டகாலம் மாதிரி எடுத்த கவுத்தம் தான் செய்வாங்க. பார்த்திருக்கீங்களா? ரோமர் 8:14 என்ன சொல்லுது? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர். அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மாம்சத்தின்படியே நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 13:11 சொல்லுது, நான் குழந்தையா இருந்த போது குழந்தைய போல பேசின, குழந்தை போல சிந்தித்தேன். சொல்லுங்க பார்க்கலாம். புருஷன் ஆன போது குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். குழந்தை போல சிந்தனை, குழந்தை சிந்தனை, யோசனை எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? சின்ன 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 சிந்தனை. குழந்தை சிந்தனை. 10 சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானது. நிறைவான சிந்தனை அல்ல, அன்புக்குரிய சிந்தனை அல்ல, உலக குழந்தைக்குரிய சிந்தனை இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறது. பிலிப்பியர் 3:19 சொல்லுகிறது, படிக்க பார்க்கலாம். 3:10. இப்படி அவரையும் உயிர்த்தெழுதல் வல்லமையும்
பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் பிலிப்பியர் 3:19 சொன்ன முடிவு. பிலிப்பியர் 3:19 வயிறு இதுதான் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பூமிக்கு அடுத்த சிந்தனை, இந்த பூமிக்கு அடுத்த சிந்தனை வந்துச்சுனாலுமே பரலோக சிந்தனை போயிடும். 20ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமிக்குரிய சிந்தனை வந்துடுச்சுன்னா அந்த எதிர்பார்ப்பு போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில கெடுக்கக்கூடியதா அநேக சிந்தனை, அநேக நேரத்துல இந்த சிந்தனையானது கெடுக்குது. இந்த மனுஷ சிந்தனை தேவனுக்கு ஆலோசனை கொடுக்கறதா இருக்கு, அது பிசாசு உள்ள பூந்துட்டான்னு அர்த்தம். வீணான சிந்தனை வந்துடுச்சுன்னா தேவனை என்ன பண்ண முடியாது, துதிக்க முடியாது. மம்முன்னு உட்கார்ந்து நிற்க வேண்டியதுதான். மாம்ச சிந்தை வந்துடுச்சுன்னா மாம்சமாவே எல்லாத்தையும் யோசித்து, மனுஷிகமாவே யோசித்து, மாம்ச ரத்தம் உலகத்தில் இருக்கும்போது மாம்ச ரத்தத்தின்படி நடந்தோமா அதன்படி தான் நடப்போம். 4வது பார்த்த குழந்தை போல சிந்தனை, அன்புக்குரிய காரியம் எந்தமே இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது பூமிக்குரிய சிந்தனை. பூமிக்குரிய சிந்தனை, இந்த சிந்தனை நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ணணும்ல போகாதபடி தடுத்து பூமியை நம்ம இழுத்து வச்சுட்டு இருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 3வது காரியம் பாருங்க, யோசனை. சொல்லுங்க பார்க்கலாம். யோசனை சீக்கிரம் முடியுதுல்ல, டக்கு டக்குன்னு கடந்து போயிடலாம். யோசனை 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து படிங்க பார்க்கலாம். பின்னாடி முன்னாடி நடுவுல. ஆனதால் கர்த்தர் வருமளவும் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த இருதயத்திலிருந்து யோசனைகள். அல்லேலூயா. அநேக நேரத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய யோசனைகள் வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்குரிய யோசனையா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுது, கமலே சொல்றாரு, இது இந்த யோசனை தேவனால் இருந்தால் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா மனுஷனால் உண்டான யோசனையா இருந்தா தானா ஒழிஞ்சு போயிடும். நல்லா கவனிங்க, உங்களுக்கு ரகசியத்தை சொல்றேன். இப்ப நீங்க யோசிக்கிறது, ஆவியானவர் பேசுறது கூட நம்மோடு கூட அந்த யோசனை உண்டாக்கிட்டே இருப்பார். திடீர்னு உண்டாகும். ஆனா மனுஷ யோசனையா இருக்குமானால் ஒழிஞ்சு போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என்ன பண்ணிட்டா அநேக யோசனைகள் ஒழிஞ்சு போறது காரணம் என்ன, நம்ம யோசனை. தேவனுடைய யோசனை என்ன பண்ணதுன்னா நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவனுடைய யோசனை நிற்கும். அந்த யோசனைய ஒருத்தரால் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. 94ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, மனுஷன் யோசிக்கிறது என்னதான் வேணு. 146ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி அவன் பிரியும், அவன் தன் பெண்ணுக்கு மண்ணுக்கு திரும்புவான், அந்த நாளிலே அவன் யோசனை அழிந்து போகும். நாம யோசிக்கிறதெல்லாம் அழிஞ்சு போகுது.
நம்ம யோசிக்கிறதெல்லாம் நம்ம எது வரலாம் நம்ம யோசனை இருக்கோம், எது வரலாம் இருக்கு போது சாவர வரலாம். அப்ப நல்லதை யோசிப்போமே. இன்னைக்கு அநேக நேரத்தில் இந்த இறுதியம் தான் படுத்தது பாடு. வாழ்க்கையில வளர முடியல, அல்லது உங்க குடும்பத்துல உங்களுக்குள்ள நிம்மதி இல்லாம இருக்க போக பண்றது உங்க இறுதியம் தான் கெடுக்குது. உங்க இறுதியம் தான் உங்களுக்கு கெடுக்குது. தொடர்ந்து இந்த போதையில உங்களுக்கு நல்லா புரிய நினைக்கிறேன். நிறைய காரியம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நான் யோசிக்கிறேன். எனக்கும் அல்லேலூயா. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆமான் யூத ஜனங்களுக்கு விரோதமா பொல்லாத யோசனை பண்றான். அந்த பொல்லாத யோசனையை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எஸ்தர் 9:25 அந்த பொல்லாத யோசனையை செய்த அந்த ஆமான் மேலே அந்த யோசனையை ஆண்டவர் திருப்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எப்பயுமே யோசனை சரியா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். யோசனை எது யோசிச்சுக்கிட்டு பிளான் பண்ணி திட்டம் பண்ணிட்டு அப்படியே இருப்போம். ஆனா ஒரு சக்தி நம்ம கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, நம்ம தப்பான யோசனை செஞ்சுக்கிட்டு சற்பனையான காரியங்கள் செய்யும் போது அது நம்ம தலைமையிலே திரும்பிடும். என்ன பண்ணிடா? நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யோசனை பண்றதே ரொம்ப ஜாக்கிரதை. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு எச்சரிப்புக்கான காரியங்கள் மட்டும் இல்ல. அநேக நேரத்துல நாம பிரச்சனையா இருக்க காரணம் வேற வெளிய ஆளு கிடையாது. நீதான், உன் இருதயம் தான், என் இருதயம் தான். குடும்பத்துல பிரச்சனை என் இருதயம், என் சரீரத்துல பிரச்சனை நான் என் இருதயம், மற்றவங்களுக்கு பிரச்சனை என் இருதயம், வேலையில பிரச்சனை என் இருதயம். பிரச்சனை இருக்குது. அல்ல கூடுமான வரையிலும் நம்ம அதில் நம்ம காத்துக்கொள்ள, சமாதானமா காத்துக்கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சங்கீதம் 81ஆம் சங்கீதம் 11-12 வசனம் படிங்க. அர்த்த குறிப்பு பயிலாம் சொல்லி முடிச்சிடுறேன். 81:11-12. என் ஜனங்களும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு அவர்கள் இருதயின் கடினத்துக்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். சொல்லுங்க, தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். சொல்லுங்க, தங்கள் யோசனையின்படியே நடந்தாங்க. இருதய கடினம் தேவனுடைய யோசனை. இருதய கடினம் நமக்கு வந்துருச்சுன்னா நம்முடைய யோசனை தாங்க செயல்பட ஆரம்பிச்சிடும். சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வார்த்தை இல்ல? புரியுதா உங்களுக்கு? இருதய கடினம் வந்துருச்சுன்னா அங்க ஆவியானவர் வெளிப்படவே மாட்டார். நம்முடைய யோசனைப்படி தான் நடப்போம். எல்லாமே எந்த ஒரு காரியத்துக்கும் அதுல ஜபமே இருக்காது. ஒரு வெளியே போறது கூட மாம்சமான ஆளு இருதயம் கடின வெளியே போறது கூட ஜபம் பண்ணி போக மாட்டான். அவரை விரும்பல. சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் விரும்பல? ஏன் அவரை என்ன பண்ணல? அவரை விரும்பாதனால அவர் என்ன பண்ண, அவர்கள் யோசனைக்கு அவர் கடின இருந்துட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பாஸ்டர் பாரு என்னை திட்டுறாரு, நான் என்ன சொல்றேன், உங்களை திட்டுறது காரியெல்லாம் இது இல்லவே இல்லை. ஆனா உங்க இருதயத்தை அறுக்கும்னு எனக்கு தெரியும். ஏன் இருதயத்தை அது என்ன பண்ணுங்க, ஆபரேஷன் பண்ணுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா எண்ணம். சொல்லுங்க பார்க்கலாம், கடைசியா எண்ணம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவன் இருதயத்தின் எண்ணங்களினால அவனுக்கு பலன் என்ன? ஒரு அல்லேலூயா. பலன் இருக்குது, பலன் இல்லாமலும் இருக்கு, பிரச்சனையும் இருக்கு.
பாருங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது. 22:9 29 22:29 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். நல்லா கவனிங்க. தப்பான எண்ணம் கொள்றீங்க. வேதத்தை படிக்காதவனுக்கு எப்பயுமே தப்பான எண்ணம் தான் வரும், கெட்ட எண்ணம் தான் வரும். சொல்லுங்க பார்க்கலாம். வேத வாக்கியத்தை புரிங்க. பாருங்க, வேத வாக்கியத்தை அறியாதவனுக்கு கெட்ட எண்ணம் தான் வரும். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அது பாட்டு தவறா நினைச்சுக்க போகுது. அல்லேலூயா. நான் யாரையாவது போய் எதாவது கேட்டு என்னதான் பாஸ்ட் கேட்டாருன்னு சொல்லிட்டு நான் யாரையும் மேல பார்த்து கேட்டுக்கிறேன். உண்மைதானே? 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 அடுத்து பார்த்து. அல்லேலூயா. வேத வாக்கியத்தை அறியலனா, நீங்க வேத வாக்கியத்தை படிக்கிறதுக்கும் படிக்கும் போது உங்க எண்ணத்துக்கும், நீங்க வேத வாக்கியத்தை ஒரு படிக்கா இருக்கும் போது உங்க எண்ணங்களை யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு தப்பு தப்பா எண்ணம் வந்துகிட்டு இருக்குது, கரடு முரடா போய்கிட்டு இருக்கு, என்ன பண்றது தெரியல. வேதத்தை எடுத்துக்கோ. வேத வாக்கியத்தை அறியாததினால்தான் தப்பான எண்ணம் கொள்ளுகிறாய். அப்படித்தான் வேதம் சொல்லுது. இன்னைக்கு வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், ஆனால் அவர்கள் அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். செல்போனையும் டிவியும் பார்த்து கொண்டு உலக காரியங்களை பார்த்து கொண்டிருக்க வேதத்துக்கும் வசனத்துக்கும் இடையில ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தை தொடரும், பார்க்கிறோம், நினைக்கிறோம், ஆனா வேதத்தை படிக்கிறதே கிடையாதுப்பா. வேத வாக்கியத்தை அறியல்னா நமக்கு எண்ணங்கள் நம்ம சுத்த ஆரம்பிச்சிடும். சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, இவனுக்கு கடைசியா நான் சொல்லி முடிச்சிடுறேன். இவனுங்களுக்கு பாத்தீங்கன்னா பரலோகத்துல கூட மாம்சமான எண்ணம் தான், மாம்சமா இருக்கும்னு நினைச்சுன்னு எண்ணம். பரலோகத்துல கூட எப்படி இருக்குமா, இங்க புருஷமானி வாழ்றது போல அங்கேயும் பரலோக ராஜ்யத்துல கூட அந்த எண்ணம் அது இருக்கும்னு நினைச்சுன்னு இருக்கான். எவ்வளவு கெட்டவன் பாருங்க. அப்ப அவனுடைய எண்ணம் என்னது? வேதத்தை அறியல இல்லையா? நம்ம வேதத்தை அறியல ஈஸியா நம்ம ஏமாந்து போயிடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மத்தேயு 20:10 மத்தேயு 20:10 முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணத்தை வாங்கினார்கள். என்ன நினைச்சாங்க முந்தி அமர்த்தப்பட்டவங்க? நியாயத்தை நம்ம அநேகரை ஏமாந்து போறோம். எதுல ஏமாந்து போறோம்? நான் நிறைய நேரத்துல நீங்க உள்ளத சொல்றேன். ஒரு சிலர் என்னை பார்க்க வராங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏதோ காணிக்கை கொடுத்து தான் வராங்க. ஒரு நாள் ஒருத்தன் காணிக்கை கொடுத்தான், ஒரு சகோதரன் வந்து அப்படியே இவ்வளவு கட்டா இருந்தது. அடாடாப்பா, இந்த மாசம் எனக்கு ஃபுல்லா தீர்ந்து போச்சு பிரச்சனை. பார்த்தீங்கன்னா 10 ரூபா நோட்டா அடிக்க வச்சுக்கிறான்பா. ஒரு இல்லையா சொல்லுங்க. நாம நினைப்போம், ஓ பெருசா ஒரு வீட்டுக்கு அப்படிதான் போனோம். எப்ப போனாலும் பாத்தீங்கன்னா ஒரு 50 கொடுப்பாங்க, 50 கொடுப்பாங்க, 20 கொடுப்பாங்க, இல்ல 10 ரூபா கொடுப்பாங்க. அப்படியே நாங்க போய் ஜெபம் பண்ணுவோம். உங்களை சொல்ல, நீங்களும் அள்ளி வழங்குகிற அள்ளி பாபா. அல்லேலூயா. நீங்க அள்ளி வழங்க, நீங்க கிள்ளி கொடுக்க மாட்டீங்க, தெரியாது. அல்லேலூயா. அன்னைக்கு போனா கையில வச்சு அமுக்குனாங்க ஒரு காணிக்கை. பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. பாஸ்டர் கொடுத்துட்டாங்களா காணிக்கை இந்த மாசம், நான் உனக்கு போடுறேன் பாருங்க. அள்ளி கொடுத்தாங்கப்பா. நம்ம நினைச்சிட்டு போனது ஒரு 50 ரூபா கிடைக்கிறதுக்கு என்னது, ஜபத்தை முடிச்சுட்டு போய் அவங்க வீட்டுக்காரு நம்ம விசுவாசம் இல்லை.
ஆனா நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இங்க பாத்தீங்கன்னா கடைசியா நான் சொல்லி முடிக்க போறேன். என்னன்னா, இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்குரிய நியாயமானதை நம்ம நினைச்சுட்டே போகணும். சொல்லுங்க பார்க்கலாம், நியாயமானது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதிகமாக கிடைக்கணும்னு நினைக்காதீங்க, கம்மியா கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. எது கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்ற மாதிரி நினைங்க. இந்த மாதிரி விஷயத்துல நான் ரொம்ப பாடுபட்டு இருக்கிறேன். உண்மையாகவே நான் நினைச்சிருக்கிறேன். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறோம் நல்ல ஒரு காணிக்க வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். உங்களை சொல்லப்பா விசுவாஸ், வேற காரியங்களை சொல்றேன். அங்க பாத்தீங்கன்னா சப்புன்னு ஆக்கிட்டு போயிடும். பாஸ்டர் இப்ப இல்ல பாஸ்டர், அப்புறம் தரணும். நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையா, நான் எதிர்தான் பார்த்தேன். இந்த வாரம் இந்த காணிக்க வரும், நம்ம இதை செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி காணிக்க குறிச்சு பேச வேணாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இது நடக்கும் சொல்லிட்டு நம்ம நினைப்போம், ஆனா அது பாத்தீங்கன்னா இதுவா இருக்காது. அதனால இப்ப இங்க போனா இதுதான் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்கன்னா அந்த எண்ணம் உன்னை ஏமாத்தாது, உன்னை தோல்வி ஆக்காது. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன வேண்டிய மிஞ்சி எண்ணாதீங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல சொல்லுது, என்ன வேண்டியங்கள் மிஞ்சி எண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. ஆகினால பல எண்ணங்கள் நமக்கு நோக்கி வரும். 2 கொரிந்தியர் 10:6 சொல்லுகிறது, என்ன பண்ணுதான், அரண்களை போல பொல்லாத எண்ணங்கள் நம்மை சுற்றி வரும். அந்த எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம என்ன பண்ணணுமா, சிறைப்படுத்த வேண்டுமா. 2 கொரிந்தியர் 10:6 படிங்க. 5 தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கீழ்ப்படுத்த சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. எண்ணங்களை ரொம்ப மாற்றிக்குங்க. எண்ணங்கள் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எண்ணம் தான் உன்னை பிரச்சனை உண்டாக்குது. அல்லேலூயா. எண்ணங்களை நம்ம மாத்திக்கிட்டா அழகா போலாம். சொல்லுங்க பார்க்கலாம். யார் அம்மா என்ன சொன்னாலும் சரி, எவன் அற்பமா என்றாலும் சரி, நம்ம யோசிக்கவே வேணாம், நினைக்கவே வேணாம். போய் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எவன் நம்ம திட்டினாலும் என்ன வந்தாலும் சரி, நமக்கு விரோதமா யாராவது மேட்டிமையா இருக்கிறாங்களா, நோ ப்ராப்ளம், தூக்கி போட்டு போய்கிட்டே இரு. என்ன யோசிக்கிறீங்க, என்ன இப்படி பாக்குறான், ஏன் இப்படி பேசுறாங்க, இப்படி ஏங்க நடந்ததெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை, சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடைசி எண்ணத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். எழுங்க பாக்கலாம். பிரசங்கி 3:17 எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்தே படிக்கலாம் அந்த வசனத்தை. எல்லாம் எடுங்க. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சர்மானக்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். சொல்லுங்க. சகல எண்ணங்களையும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு நல்ல எண்ணங்களை கொடுங்கப்பா. ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே சொல்லி கேட்கலாமா? ஏசப்பா, என் எண்ணத்தை சிதற விட ஆமா காத்துக்குங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க ஆராயும் போது, நீங்க நிறுத்தி பார்க்கும் போது அந்த எண்ணம், அந்த நினைவு, சொல்லுங்க ஆண்டவரே, நல்ல நினைவுகள் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே,
எல்லாரும் தான் சொல்ல சொன்னேன் இல்லையா? எல்லா நல்ல நினைவு என்னை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. நல்ல சிந்தனைகள் என்னை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. நல்ல யோசனைகள் என்னை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. நல்ல எண்ணங்கள் எங்களுக்குள்ளே ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எண்ணங்களை தடுக்கிற எல்லா தடையெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இருதயத்தை மாத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க, இருதயத்தை மாத்துங்கப்பா. இருதயத்தில் தேவன் கர்த்தாவே ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. எங்கள் இருதயம் தான் அநேக பிரச்சனைகளை கொண்டு வருது. எங்க குடும்பத்துல, எனக்கு, எங்க குடும்பத்துல, சபையில, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருதயத்திலே மாற்றத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. எல்லாரையும் இருப்போம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி.